ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். ஓகே, சாரி, ஒரு பர்சனல் ஒர்க் இருந்ததால் ஒரு 1 வீக்காக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஓகே, வில் கோ இன் டு த கிளாஸ் டுடே. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29 ஜூன் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பருவநிலை மாற்றத்தால் தெற்குலகம் கடும் பாதிப்பு, ஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஷெசல்ஸ் அப்படின்ற ஒரு கடல்சார் அண்டை நாடான ஷெசல்ஸ் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு ஒரு அரசுமுறை பயணம் போயிருக்காரு. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நிறைய எம்ஓஎஸ்லாம், முக்கிய முடிவுகள், முக்கிய ஒரு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 ஒப்பந்தங்கள். சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நம்ம பருவநிலை மாற்றத்தால் தெற்குலம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்னினோ அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து பிரதமருக்கு வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரைன்ஸ் அப்படின்ற ஒரு விருதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நிறைய இதுக்கு போயிருந்தார் இல்லையா நம்முடைய பிரதமர், ஒரு மாத காலத்துமா கத்தார் அது இதுன்னு சொல்லிட்டு, ஓஸ்லோ அது இதுன்னு சொல்லிட்டு, நார்வே, அப்புறம் ஸ்லோவாக்கியாவுக்கு போனார், ஃப்ரான்ஸுக்கு போனார் இல்லையா? ஸோ அதான். சரிங்களா? ஸோ அதோட ஒரு இதுவாக வந்து இங்கேயும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அந்த நாட்டினுடைய ஒரு தேசிய தின விழா. சரிங்களா? ஒரு சுதந்திர தினம் மாதிரி இன்னைக்கு. ஓகே, அதாவது 50th நேஷ்னல் டே அங்கே. சரிங்களா? அதுலேயும் வந்து மோடி அவர்கள் வந்து பங்கேற்க உள்ளார். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, சரி, நியூஸஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எடிட்டோரியலில் வந்து அந்த அமோனியா கேஸ், ஒரு ஒரு பிளான்ட்டில் அமோனியா கேஸ் லீக் ஆகி இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸ். ஏன் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட்டையும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம், பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்றத ஒரு கண்டனமாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து போலியோ சொட்டு மருந்து ஒரு முகாம் வந்து நடைபெற்றுச்சு. ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ இதை வந்து நம்ம வருஷம் நடத்திட்டு வரோம். சரிங்களா? போலியோ வந்து நமக்கு தெரியும், அது ஒரு டிசீஸ். நம்மளுடைய தமிழ்நாடு வந்து போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டாக வந்து 2004 அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து 2014 அறிவித்தாங்க. ஓகே, அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸோடைய அப்ரூவலோட நம்ம இந்த போலியோ சொட்டு மருந்து, அதாவது தடுப்பு சொட்டு மருந்தை வந்து நம்ம வந்து 5 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ் பேபிக்கு நம்ம 2 டோசஸாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 51.86 லட்சம் குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 98% ஆஃப் த சில்ட்ரனுக்கு நம்ம போட்டோம். ஓகே, ஸோ இது வந்து ஒழிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா சேர்ந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இது வந்து சின்ன வயசுலேயே அதை வந்து தடுத்துரும். ஓகே, சரி, அதான் இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்தோம்னா, ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்போவுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமை மான் கி பாத் அப்படின்ற மனதின் குரல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசுவார் இல்லையா? ஸோ அந்த மந்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நேற்று அவர் பேசும்போது அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் இல்லையா? தங்கத்தை வந்து வாங்காதீங்க, நம்மளுடைய ஜிடிபியை வந்து ஹை பண்ணோன்னா நம்மளுடைய உட்பொருட்கள் எதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோமோ அதனுடைய வர்த்தகத்தை குறைச்சிட்டு ஏற்றுமதியே நம்ம பெருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பிரதமரோட விபத்து காப்பீட்டு திட்டத்தில் 58 கோடி பேர் சேர்ந்ததை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி யோகா டே செலிப்ரேட் பண்ணாங்க லாஸ்ட் வீக்கு. ஸோ யோகா டேயில் யோகா சாம்பியன்ஷிப் குஜராத்தில் நடந்தது இல்லையா? அதில் வந்து 114 பதக்கங்கள் வந்து ஜெயிச்சதை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபுல்லாக அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா சென்றடைந்த இந்திய நிவாரணப் பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டேஸ் பேக் வந்து வெனிசுலாவில் ஒரு பயங்கர ஒரு நிலநடுக்கம், கிட்டத்தட்ட 7.2 to 7.5 ரிக்டர் அந்த அளவில் அந்த ஒரு எர்த்குயிக் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இந்தியா வந்து வெனிசுலாவுக்கு ஒரு இது பண்ணுறதுக்காக ஓகே நம்மளுடைய ஒரு நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட வெனிசுலாவுடைய பொறுப்பு அதிபர் வந்து வந்திருந்தாங்க இல்லையா, டேனி. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களும் வந்ததால் ஸோ நம்ம வந்து அங்கே வந்து இந்த நிவாரணப் பொருட்களை
கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிவாரணப் பொருட்கள கொண்டு போய் சேர்க்குற ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் அமிஸ்டாட் அப்படின்ற ஒரு பெயரிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேஷன் அமிஸ்டாட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ வேறு எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். அதே மாரி கன்டினியூஸா இனிமே நமக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ டோன்ட் வரி. படிச்சுட்டே இருங்க. லாஸ்ட் 1 வீக்கா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. சரி. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.